எல்லாருக்கும் நமஸ்காரம். நேற்றுக்கு கபந்தன் மோட்சம் அடைஞ்சதை பார்த்தோம். கபந்தன் எப்படி அவன் அவன் வந்து என்ன பண்ணினான், எப்படி அவன் என்ன அரசன், அவன் எப்படி அப்புறம் ஆட்ரஸனாக மாறினான், அப்புறம் அவனை எப்படி ராமர் அவனை சம்ஹாரம் பண்ணார், அவனுக்கு எப்படி மோட்சத்தை கொடுத்தாருன்றதெல்லாம் நேற்றுக்கு பார்த்தோம். அவன் போகும்போது என்ன பண்ணுறான், மதங்க முனிவர் ஆசிரமத்துக்கு வழிகாட்டு போகிறான். சித்திரக்கூடத்தில் மதங்க முனிவர் ஆசிரமத்துக்கு இந்த பக்கம் போங்கன்னு வழிகாட்டு போகிறான். கபந்தன் வழிகாட்டலன்னா ராமர் வந்து மதங்க முனிவர் ஆசிரமத்துக்கே போயிருக்க மாட்டார். வேற எங்கேயோ தேடிட்டு போயிருப்பார். சீதையை லட்சுமணி சீதையை தேடிட்டு வேற எப்படியோ போயிருக்கும். இந்த ராமாயணம் உருவாகிறதுக்கு காரணம் இவனும் ஒண்ணு. இவன் மதங்க முனிவர் ஆசிரமத்தை காட்டுறான், ஆசிரமத்துக்கு வழிகாட்டுறான். சுக்ரீவனோட நட்பை நீங்க சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போறான். அதுதான் சுக்ரீவன் மதங்க முனிவர் ஆசிரமத்துக்கு போய் அங்க போனீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு அந்த விஷயம் பருவத்துக்கு வழிகாட்டுவார். அங்க போனீங்கன்னா நீங்க சுக்ரீவனோட நட்பை சேர்த்துக்கன்றது சொல்லிட்டு போறான் கபந்தன். கபந்தன் ஒரு வழிகாட்டி. அவன் வழிகாட்டலன்னா ராமாயணம் இருக்காது, ராமாயணம் வந்திருக்காது. வேற மாதிரி ஏதோ போயிருக்கும். யாரையோ போய் தேடி போய் யாரோ உதவி பண்ண போய் ஏதோ ஒன்று ஆகி அப்படியெல்லாம் ஆயிடுச்சு. இந்த சுக்ரீவன் வாலி அனுமன் கதை எல்லாமே வந்திருக்காது. ஆக இந்த அதனாலதான் இந்த 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 கபந்தனுக்கு இதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலேன்னு அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்னதுக்கு அதுல ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் இவர் வந்து இந்த ராமாயணம் வந்து ப்ரொசீட் ஆச்சு. பாதியில சீதை தொலைஞ்ச அப்புறம் இந்த ராமாயண கதையோட போக்குக்கு இந்த கபந்தன் ஒரு முக்கியமான காரணம். கபந்தன் வந்து மதங்கமுனிவர் ஆசிரமத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு போயிடறான். மதங்கமுனிவர் ஆசிரமத்துக்கு வந்து அந்த வழியா அப்படியே போனா மதங்கமுனிவர் ஆசிரமத்துல போய் பார்க்கிறார். மதங்க முனிவர் இல்லை, அவர் காலம் ஆயிட்டார். மதங்க முனிவர் அப்ப உயிரோட இல்லை, அவர் காலம் ஆயிட்டாருன்றது அங்க போய் தெரியுது. மதங்க முனிவர் என்ன சாகும்போது என்ன பண்றார், சபரின்னு ஒரு வேடுவ பெண், அந்த பெண்ணுகிட்ட அந்த ஆசிரமத்தை ஒப்படைச்சிட்டு போறா. அந்த பெண்ணு தான் நடத்தின்னு வரா. அது என்னன்னு பார்ப்போம். இந்த சபரி யாருன்றது தெரிஞ்சுப்போம். ஒரு வேடுவ பெண் கிட்ட ஒரு ஆசிரமத்தை நடத்த சொல்லி ஒரு முனிவர் கொடுத்துட்டு சாகுறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. வேடுவ பெண் சாதாரணமாவே அந்த ஏற்றத்தாழ்வு நிறைய இருந்தது அந்த காலத்துல. சேர்க்கவே மாட்டாங்க. பிராமணனை தவிர வேற யாரையும் அந்த ஆசிரமங்கள்ல சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல எந்த இடத்துலயுமே அந்த குருவா இருக்கிறவங்க எதிர்த்ததே இல்லை. அதாவது வாத்தியார் எதிர்த்ததே கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கிறது தான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த பக்குவம் வரல. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பக்குவம் வந்து வாத்தியார் ஆகும்போது அவங்கள இதை ஏத்துக்கிறாங்க. இதுதான் நம்மளோட மனு தர்மத்துல இது வரைக்கும் இதிகாசங்கள்ல நடந்தது. இதுதான் இவங்க வந்து சொல்றாங்களே இந்த மாதிரி கெடுத்துட்டாங்க, அவங்க வந்து இதை கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்றது எல்லாமே அவர்கள் வந்து ஒரு பக்குவமற்ற நிலையில இருக்கும்போது சொல்ற குரு வந்து ஒரு சாதாரண வியாசர்ன்றதோ சொல்றோம். அது மாதிரி ஒரு குருவை யாரையோ ஒருத்தர் சொல்றோம், ஜமதக்னி முனிவர்னு சொல்றோம்னா, ஜமதக்னி முனிவர் குழந்தையா இருந்தப்ப அவர் என்னென்னயோ சேஷ்டையெல்லாம் பண்ணியிருப்பார். அவர் வந்து இன்னொரு குரு கிட்ட பாடம் படிக்கும்போது அவருக்கு என்னென்ன ஒன்றும் தெரியாது. அவர் பாட்டுக்கு படிச்சுட்டு இருப்பார். படிக்கிற காலத்துல நிறைய தவறுகள் செய்யறது உண்டு. இவங்களை சேர்க்கக்கூடாது, அவங்கள சேர்க்கக்கூடாது. ஆனா பிற்காலத்துல அவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்க. பிற்காலத்துல அவங்க பெரிய ஆளான அப்புறம் அவங்க எல்லாரும் ஏத்துக்கிறாங்கன்றது வேற விஷயம். பிற்காலத்துல அவங்க பெரிய ஆளாகி பிரபலமாகி அவங்க ஃபேமஸ் ஆன அப்புறம் அவங்க மெச்சூரிட்டி இல்லாத இருந்த பீரியட்ல பேசுறாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து சொல்லி இவர் இப்படி சொல்றாரு. அப்படி திராவிட பாரம்பரியத்துல இப்ப நடக்கிறது அதுதான். அந்த உண்மையான அந்த முனிவர்களோட மெச்சூரிட்டி வராது. அந்த முனிவர்கள் குழந்தையா இருந்தப்ப பண்ண சின்ன சின்ன சில விஷமங்கள், சேஷ்டைகள், இந்த குல பாகுபாடு பார்த்தது இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதையெல்லாம் அவங்க பேர் ஃபேமஸ் ஆகி போயிட்டு அவங்க நல்ல பேரா இருக்கும்போது, பேர் எடுத்து நல்லா இருக்கும்போது அது இதை கூட சொல்றது. அந்த நேரத்தில் அவங்க பக்குவப்பட்டிருப்பாங்க. யாருமே மனுஷன் வந்து பக்குவப்படுறது களிமண் வந்து அப்படியே பானை ஆயிடுறது இல்லையே, களிமண் வந்து அப்படியே பொம்மை ஆயிடுறது இல்லையே. பொம்மையை செஞ்ச அப்புறம் தான் அது பொம்மையா மாறுது, அதுக்கு ஒரு உருவம் கிடைக்குது, பானையா மாறுது. அது மாதிரி அவங்க அந்த மோல்ட பாக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த அந்த குணாதிசயங்களை வச்சுதான் சொல்லிடுறது. இது அப்புறம் வந்து பின்னாடி அவங்க வந்து பெரிய ஆளான அப்புறம் அவங்க வந்து மனு தர்மத்துல இருக்கிறாரு. வேடுவ பண்ண சேர்க்கக்கூடாதுன்னு எந்த நேரத்திலையும் எதுலையும் சொல்லல. ஸ்டூடெண்ட்ஸ் வேணா சொல்லுவாங்க. எந்த இடத்துல குரு வந்து சேர்க்க மாட்டேன்னு துரத்துக்கு பாருங்க இருக்காது. அது மாதிரி இருந்துன்னா அது ஏதோ வஞ்சம், தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அது மாதிரி இருந்தாதான் இருக்காது எதுலையுமே. இதுல வந்து மதக முனிவர் வந்து ஒரு வேடுவ பண்ணிக்கிட்டு அந்த இதை கொடுத்துட்டு போறாரு, ஆசமத்தை கொடுத்துட்டு அவர் காலம் ஆயிட்டார். அது எப்படின்னு பார்ப்போம். ஏன் அந்த வேடுவ பெண்கிட்ட கொடுத்தாருன்னு தெரியணும் இல்லையா. சாதாரண தூக்கி ஒரு வேடுவ பெண்கிட்ட கொடுத்துருவாரா, கொடுக்க மாட்டாரு. அந்த இந்த இந்த சபரி இருக்காரு, சபரி வந்து ஒரு வேடுவர் குலத்துல ஆதிவாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க குலத்துல பிறந்தவர்.
சாதாரணமாகவே ஆதிவாசிகள் பிறந்த குடும்பங்களில் வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய மரியாதையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு ஒரு 4-5 குழந்தை இருக்கும், அது பாட்டு விளையாடிட்டு இருக்கும். அதுலேயே இருக்க பெரிய குழந்தை வந்து சின்ன குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி ஆகிடும். அப்படியே ஒரு மாதிரி ஃபேமிலி, அவங்களோட ஃபேமிலி டெவலப்மெண்ட்ஸ் அப்படி தான். காய்கறி தேன் தினை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் கொண்டு போய் விற்கிறது, கொண்டு வருது. இது மாதிரி அதிகமாக குழந்தைகளை வந்து நம்ம பார்க்குறப்ப நம்ம குழந்தை என்ன பண்ணுறதுன்னு ஊற்று பார்த்துட்டே இருக்குமே, அதெல்லாம் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. அது மண்ணை தின்னுதோ கல்லை தின்னுதோ எதையோ ஒன்று தின்ட்டு எதையோ ஒன்று தெரிச்சு எப்படியோ வளர்ந்துடும், அவ்வளோதான். இது மாதிரி எல்லா பசங்களும் மண்ணும் எல்லா பசங்களும் அந்த வேட்டையாடும், குருவியை பிடிக்கும், அணில அடிக்கும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இவளுக்கு அதுலாம் அந்த குழந்தையிலேருந்தே நாட்டம் இல்லை. இவளுக்கு பிறந்த காலத்திலேருந்து தர்மத்தின் வழி நிற்கணுன்ற ஒரு எண்ணம் மனசு. தர்ம சிந்தனையே தான் எல்லாத்துலேயும். தர்ம சிந்தனை கூட ஒரு ஒரு ஜீவன் துடிக்கும் போது இவன் மனசு துடிக்கும். தர்மத்துக்கு அது நியாயம் இல்லை அப்படின்னு. அதை போய் அவங்க அப்பா கிட்டே அவ கேட்டிருக்கா. அவங்க அப்பா அம்மா கிட்டேயே, நீங்கள் வந்து இது மாதிரி வேட்டையாடுறீங்களே, அடியில் போய் அடிக்கிறீங்களே, அது உங்களை என்ன படித்து, அது வாழ இடத்துல அது காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மள ஏதாவது தொந்தரவு படித்தா ஒன்றுமே பண்ணல, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அது அடிக்கிறீங்களே, மான் உங்களை என்ன படித்து, மான் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, காட்டில் அழிஞ்சிட்டு இருக்கு. அந்த மானை நீங்கள் எதுக்கு அடிக்கிறீங்க? உங்ககிட்ட வந்து மான் ஏதாவது முட்டிதா, இல்லை உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்தை பிச்சுதா, இல்லை உங்கள் வீட்டு நீங்கள் வச்சிருந்த பொருளை ஏதாவது திட்டுதா, உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை இதுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணுதா? நீங்கள் வாழறதுக்கு அது இடைஞ்சல் பண்ணல, ஆனால் அது உங்களை பார்த்தாலே பயந்துட்டு ஒன்று, அதை நீங்கள் பார்த்தாலே துரத்திட்டு போய் கொண்டு விடுறதுக்கு போறீங்களே, ஏன் பண்ணீங்கன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறான். கேட்கறதுல அவங்க அப்பா அம்மாவுக்கு சண்டையாயிடுது. நீ குறவு பண்ணே கிடையாது, உனக்கு இந்த எண்ணமே கிடையாது மனசுல, நம்ம அதை அடிச்சாதான் நமக்கு சாப்பாடு, அதுதான் நம்மளுக்கு வயிற்றுக்கு உணவு, அப்படி இப்படின்னு அவங்களோட கதையை சொல்லுவாங்க. அது நமக்காக படைக்கப்பட்டது, நம்ம அடிச்சுதான் சாப்பிடணும், அதை அடிச்சு சாப்பிடணும், அதை கொண்டு போய் விற்கணும், அதனுடைய பொருள்களால் நம்ம வித்தா வேலையாகும், அதுதான் நம்மளுக்கு ஜீவாதாரம்னு சொல்றேன். அதை இவ ஒத்துக்க மாட்டேங்கிறேன். உங்களுக்கு இடைஞ்சல் பண்ற போற ஜீவனை நீங்க கொன்னா கூட ஒரு அர்த்தம் உண்டு. அதுலயும் இடைஞ்சலே பண்ணா அந்த ஜீவனை வந்து நீங்க எப்படி நீங்க கொள்வீங்கன்னா, அதுல அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் ஆயிடுது ஃபேமிலிக்குள்ள. இவன் அப்படியே படுத்துட்டு இருக்கா, ராத்திரி எல்லாம் இந்த பொண்ணை அடிச்சு வீட்டுக்குள்ள ஓரமா படுக்க வச்சிருக்காங்க. அவள் படுத்துட்டு இருக்கா. படுத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன இந்த மாதிரி ஆயிடுதுன்னு. ஒரு 2 நாள் அவளால் ஜீரணிக்கவே முடியல இதையெல்லாம், அவங்க அப்பா அம்மா பேசினதெல்லாம். என்ன பண்ணிடுறா, ராத்திரி ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறா. காட்டில் இருந்த பொண்ணு தானே, அவளுக்கு ஒன்றும் அதெல்லாம் பயம் இல்லை. அப்படியே வந்துட்டே இருக்க வேண்டியது. எங்கேயோ ஒரு வனாந்திரத்தில் அப்படியே தேசாந்திரம் மாதிரி அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இவங்க பண்ணுறதெல்லாம் பிடிக்கல. வழியில் கிடைச்ச காய்கறிகளை சாப்பிட்டு அப்படியே பண்ணுறது. நைட் ஆச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, வேடுவை பண்ணி தானே, காட்டு இதெல்லாம் தெரியும். காட்டில் வந்து துஷ்ட மிருகங்கள் எங்கே போகிறது எங்கே வர்றது, இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு அவளுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி மரத்து மேலே, அது மேலே ஒரு பந்தல் மாதிரி பண்ணிட்டு படுத்துன்னு தூங்குறது, இதெல்லாம் அவங்க குலத்தில் அது தெரிஞ்ச விஷயம். அது அவங்களுக்கு அது சாதாரண விஷயம். ராத்திரியில் வந்து தரையில் படுக்க மாட்டாங்க, மேலே ஏறி மரத்து மேலே ஏறி படுத்துப்பாங்க. மரத்து மேலே படுக்க மாதிரி எப்படி வசதி பண்ணிக்கிறதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த விதையில அவள் அப்படியே வர ஒரு மாதம் அப்படியே காட்டில் சுற்றுறா. அப்படியே வரும்போது பார்த்தா, அப்படியே வரும்போது இந்த ஒரு ஆசிரமம் தெரியும், இந்த மதகமுனிவர் ஆசிரமம் தெரியும். அந்த ஆசிரமத்துக்கிட்ட வந்து அப்படியே தேர்ந்து கொண்டு வந்து அப்படி பார்த்துட்டு அங்கே ஆசிரமத்தோட வாட்ச் பண்ணுறா. ஆசிரமத்தை பார்க்குறா. ஆசிரமத்துலேருந்து அந்த பேர் வந்து மதகமுனிவர் வந்து பக்கத்தில் பம்பா நதிக்கு பம்பா நதியில் கொண்டு போய் அந்த தினமும் காத்தால எழுந்து குளிக்கிறதுக்கு போவார் ராமர். எல்லாம் அந்த மதகமுனிவர் தன்னோட சிஷ்யங்களை எல்லாம் கூப்பிட்டு போவார். குளிச்சுட்டு வருவார். இவன் பார்க்குறா ஒரு தடவை, இவர் இப்படி போறாரு, இவருக்கு என்ன பாவம், இவருக்காக இது பண்றாரு அப்படின்ட்டு மதகமுனிவர்கிட்ட, இவர்கிட்ட நம்ம நியாயமா இருக்காரு இவர். அவர் நடந்து போகும்போது என்ன பண்ணுவார், முன்னாடி ஒரு குச்சியால தட்டிட்டு தரையை அப்படியே லேசா அப்படி நகர்த்தி விட்டுண்டு, ஏன்னா அதுல இருக்க புழு பூச்சிகள் கூட காலில் பேத்தி பற்றக்கூடாது. அது அந்த காலத்துல சிஷ்ய முனிவர்கள்லாம் பண்ணினது தான். அந்த காலத்துல முனிவர்கள்லாம் அது மாதிரி தான் பண்ணுதான். கீழே பார்த்து ஆடி மாசத்துல நடக்க மாட்டாங்க. அதனால ஆடி மாசத்துல வெளியில வந்தா நிறைய உயிர்கள் வந்து அந்த நேரத்துல உற்பத்தி ஆகிற நேரம், காலை வச்சா கால் மிதிப்பட்டுருன்னு. இன்னைக்கும் அதை வந்து எங்க இதுல வந்து அந்த ஆச்சாரியன்றவங்கெல்லாம் இவங்கெல்லாம் இந்த ஆடி மாசத்துல வெளியில போக மாட்டாங்க. எங்கேயாலும் ஒருத்தர் இருந்துருவாங்க. மார்கழி மாசத்துல அது மாதிரி போக மாட்டாங்க, ஒரே இடத்துல தங்கிடுவாங்க. அது மாதிரி இவர் போறார். இவர் போகும்போது என்ன பண்றா, இவர் போறதை பாக்குறா. பார்த்த உடனே இந்த முனிவர்கிட்ட அவருக்கு ஒரு இருப்பு ஏற்பட்டுள்ளது. இப்போ எவ்வளவு நல்லவராக இருக்கா, இவர் நம்மள சிஷியா ஏத்துனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறா. ஆனா இவன் வேடுவ பெண், எப்படி ஏத்துப்பான், ஏத்துக்க மாட்டான். அவர் போற உடனே என்ன பண்றா, அந்த போற வழி சரியில்லை, ஒரே கரடும் போடும் கல்லும் முள்ளுமா இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றா, எல்லாத்தையும் அந்த எல்லாம் பெருக்கி தள்ளி எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி, அங்கிருந்து கரெக்டா அவருக்கு ஆசிரமத்திலிருந்து பம்பா நதி போற வரைக்கும் சுத்தம் பண்ணி சாணி தெளிச்சு சாணி தெளிச்சு கோலம் போட்டு இந்த வழியை நல்லா அருமையா பண்ணி வச்சிருக்கா. ஒரு 2 பேர் 3 பேர் நடந்து போற மாதிரி ஒரு வழி நீள நதிக்கரை வரைக்கும் கொண்டு விடுற மாதிரி பண்றேன். இவர் மதகமுனி ஒரு காத்தால எடுத்து குளிக்கிறதுக்கு வரும்போது எப்படி இருக்கும், ஆட யார் இது இவ்வளவு என்ன பண்ணிருக்காளே, அவன் சிஷியனை கூப்பிட்டுக்காரு, யார் இந்த வழியெல்லாம் பண்ணது, இப்படி எல்லாம் இவ்வளவு என்ன பண்ணிட்டு, இது யாருக்கு ஐடியா வந்தது, இந்த ஐடியா யார் பண்ணினது அப்படின்னு கேட்கறா. அவன் யார் எங்களுக்கு தெரியல, உனக்கு தெரியலன்றா. அப்புறம் ஒரு சிஷியனை கூப்பிட்டு, நீ வந்து இது யார் பண்றான்றது நாளைக்கு வாட்ச் பண்ணு
அப்படின்னா நாளைக்கு பார்க்கும்போது இந்த பொண்ணு இந்த 6 வயசு பொண்ணு 6 வயசு பொண்ணு 6 வயசு பொண்ணு ஒரு சின்ன குழந்தை ஒரு பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா மறுநாள் அவளை கூட்டிட்டு வர சொல்றாரு. கூட்டிட்டு வர சொல்லும்போது ஆசிரமத்தில் ஒரு போறா, போய் பார்க்குறேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறேன். எனக்கு உங்ககிட்ட சரணாகதி வேணும், உங்களோட என்ன நீங்கள் சிஷியா ஏற்றுக்கணுன்றா. அவர் ஏற்றுக்கிட்டார், மதங்க முனிவர் ஏற்றுக்கிட்டார். ஆனால் அந்த சீடர்கள்லாம் ஏற்றுக்கவே இல்லை. சீடர்களுக்கெல்லாம் ஜீரணிக்கவே முடியல. ஒரு குறை பொண்ணு, நரிக்குறை பொண்ணு வந்து நம்ம இதில் வந்து அவள் வந்து நம்ம குரூப்போட சிஷியாக இருந்து நம்ம கூட அவளை இருந்துட்டு எல்லாம் வந்து நம்ம கூட உட்காந்துட்டு சாப்பிட்டு நம்ம கூட கையாளுந்துட்டு நம்ம கூட இருந்துட்டு பேசிட்டு விளாவிட்டு இருப்பாளா, என்ன நியாயமா இருக்குன்ட்டு எல்லாம் அந்த சிஷியர்கள்லாம் ரொம்ப கோபம் இதுவாடும். அவள் ஒரு மாதிரி தனியாக இருப்பா, ஆனால் ஜீரணிக்க முடியாத இருப்பா. முனிவர்கிட்ட சொல்லுவா, மதங்க முனிவர்கிட்ட. மதங்க முனிவர் சொல்லுவார், இல்லை அவளை அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் பார்க்க முடியாது, அவளை பார்த்தா அது மாதிரி இல்லை, அவளை தெய்வீகங்களாக இருக்குது, நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், அவள் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணா அவகிட்ட பழகிக்கோ, இல்லாட்டா நீங்கள் எடுத்துட்டு போங்க, அவளை ஆசிரமத்தை விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுறேன். இது மாதிரி அது பண்ணிட்டு போனோடனே இவன் ஒரு நாள் கங்கையில் குளிக்கிறதுக்கு போகிறான். குளிக்கிறதுக்கு போகும்போது இவளை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அப்படி இப்படின்ட்டு இவளையும் அந்த மதக முனிவரையும் இணைச்சு பேசுறா அந்த சிஷியர்கள்லாம். இவளை ஏன் இது மாதிரி வச்சுருக்காரு வரீங்க, அதான் அவளுக்கு இந்த தப்பான உறவு இருக்குன்ற மாதிரி 2 பேரையும் உறவு பண்ணி பேசுறான். இவ வந்து அந்த பிறந்த நாள்ல இருந்து இந்த காம சிந்தனைய பாலியல் காம சிந்தனையே இல்லாத வளர்ந்தவன். அவங்க சொல்றது என்னன்னு புரியல. ஆனா என்ன அவங்க என்ன சொல்றாங்க, 2 பேருக்கும் என்ன உறவு இருக்குன்னு சொல்றாங்கன்னே இவளுக்கு புரியல, குழந்தை வயசு. ஆனா தம்மை பத்தி ஏதோ தப்பா சொல்றாங்கன்னு மட்டும் தெரியுது. உடனே பம்பா நதி கிட்ட அங்கேயே நின்று காலையா பம்பா நதியே அவங்க ஏதோ பேசுறாங்க, ஆனா தப்பா சொல்றாங்கன்றது மட்டும் தெரியுது. அவங்க சொல்றதுல தப்பு உண்மையாவே இருந்ததுன்னா, அவங்க சொல்றதுல நான் என் மேல தப்பு சொல்ற தப்பு என் மேல இருக்கிற தப்பு, அவங்க சொல்றது என்ன தப்பு சொல்றாங்கன்னு புரியல, உண்மையாவே அந்த தப்பு இருந்ததுன்னா அதுதான் பெரியவர்களோட. சின்ன குழந்தையா இருந்தா கூட பெரிய எண்ணம் அதுதான். எப்பயுமே தனக்கு தெரியுன்றது இல்லை, தனக்கு தெரியாமலே அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல, நம்ம மேல தப்பு சார்ஜ் சொல்றாங்க, ஆனா அந்த தப்பு நம்ம மேல இருக்குமோ அப்படிங்கிறது. அப்படியே அந்த தப்பு எனக்கு என்ன சொல்றாங்கன்னு புரியல, என் மேல தப்பு இருந்ததுனால் அவங்களுக்கே அவங்க பாட்டு குளிச்சுட்டு போகணும். என் மேல தப்பு இல்லாத அவங்க சொல்றதுல அவங்க சொல்ற வார்த்தைகள்ல தப்பு இருந்ததுன்னா, தர்மத்துக்கு புறம்பா இருந்ததுன்னா அந்த வார்த்தையை சொல்றா. தர்மத்துக்கு புறம்பா அவங்க என்ன சொல்லியிருந்தா, அவங்க வந்து இங்க குளிக்கும் போது நீ அவங்களை குளிக்க விடாது அப்படின்னு பம்பா நதி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த சிஷியெல்லாம் போய் குளிக்கிறதுக்கு அந்த குளத்தை காலை வச்ச உடனே, பம்பா நதியில காலை வச்ச உடனே சாக்கடை மாதிரி ஒரு நாத்தம், தண்ணி கண்ணங்கரையல்னு ஒரு அழுக்குமா வருது. இவன் போயிட்டு ஐயோன்னு பார்த்துட்டு பம்பா நதியில எங்க இது இவ்வளவு வருது நீ தேடி பார்த்துட்டு வந்துடுற. வந்து மதங்க முனிவர்கிட்ட சொல்ற அது மாதிரி ஆயிடுச்சுன்னு. உடனே மதங்க முனிவர் ஞானதிஷ்டியில பாக்குறாரு, ஓஹோ இந்த அந்த பொண்ணு 6 வயசு பொண்ணு அவன் மேல அப்பாண்ட பழி சுமத்துக்கிறதுனால அவன் தர்ம தேவதை கிட்ட சொல்லிட்டு வந்துட்டா. அது தர்மதேவதை பம்பா நதிக்கு பண்ணி பம்பா நதியை மாத்திட்டாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, சரி அந்த அழுக்கு தண்ணி அப்படியே இருக்கட்டும், நீங்க வந்து கூப்பிட்டு இந்த இருக்கா இல்லையா சபரி போய் அதில் குளிக்க சொல்லுங்க. சபரி போகிறான். சபரி போன உடனே பாக்குறா, அவளுக்கு அந்த நாத்தகத்தெல்லாம் அவளுக்கு எல்லாம் தெரியல, அவ தப்பாற்பட்டுதான் இருக்கா. அவ போய் அந்த தண்ணியில குளிக்கிறா. குளிக்கும் போது அந்த பம்பா நதி சுத்தமாயிடுது, பளிச்சுன்னு ஆயிடுது. என்னன்னா எல்லா இடங்கள்லயும் வந்து சாதாரணமா முனிவர்கள் சிஷியர்கள் எல்லாருமே ஜனங்கள் என்ன பண்ணுவோம், போய் தன்கிட்ட இருந்த பாவத்தை தான் நதியை கழுவும். ஆனா நதியில இருந்த பாவத்தை கழுவினவ இவன். நதியில இருந்த அழுக்க இவன் போய் குளிச்சதுனால அது போயிடுச்சு, அந்த அழுக்கெல்லாம் போய் சுத்தமாயிடுது. அப்பதான் தெரியுது இந்த சிஷியர்களுக்கு, ஆஹா இவங்கிட்ட பெரிய ஞானம் இருக்கு, இவனுக்கு வந்து படிப்பு கிடிப்பு சொல்றது அதெல்லாம் தான் தெரியல, வழியே ஞானம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப புரியுது அவளுக்கு. புரிஞ்ச உடனே மதங்க முனிவர் இவளை சிஷியா ஏத்துக்கிறேன். மதங்க முனிவர்கிட்ட இப்ப சிஷியா ஆயிட்டான். மீதியை நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.